அனுபவ ஜோதிடர் ஜோதிட கலாமணி திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அம்மா அவர்கள் பரிகாரம் என்ற தலைப்பில் பேச வராங்க. அவர்களுக்கு உங்களுடைய கரவொலி சிறப்பாக கொடுத்தீங்கன்னா நிறைய பரிகாரங்கள் சொல்லுவாங்க. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். மீனாட்சி வெங்கடேசன், ஈரோட்டிலிருந்து. செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை, அதாவது தம்பி மதுரைங்க நடத்துகிற நிகழ்ச்சி திருச்செங்கோடு இல்லைங்களா, அம்மையப்பன் அருளோடு சிறப்போடு நடந்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் நல்வாழ்த்துகள். சரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பரிகாரம்னா என்னங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நம்ம பேசலாம், நான் கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். பரிகாரம்னா என்ன? என் தம்பி மட்டும் பேசக்கூடாது, ஏன்னா அவர் அதில் சிங்கம், புலி, யானை எது வேணால் எடுத்துக்கலாம். சரிங்களா? சொல்லுங்க, பரிகாரம்னா என்னங்க? சும்மா சொல்லுங்க. மன திருப்திக்காக பண்ணுறதுங்களா? ஒவ்வொருவரும் பிறக்கும் பொழுது நகர்கின்ற கோட்சாரமே ஜாதகம், நாம் வாங்கி வரும் வரம். இதை மாற்ற முடியுங்க நினைக்கிறீங்களா? யாரால எப்போ முதல்ல மாற்ற முடியாது இல்லைங்களா? அப்போ நம்மளுடைய கர்மவினை தாக்கம் தொடர்ந்து வந்துட்டு தானே இருக்கு இல்லைங்களா? லக்னம் அப்படிங்கிறது உயிர் ஸ்தானம், 5 அப்படிங்கிறது உங்கள் பூர்வ புண்ணியம், 9ங்கிறது உங்களுடைய பாக்கியம். அப்போ செவ்வாய் பகவான், சூரிய பகவான், குரு பகவான், இவங்க 3 கான்செப்ட் முக்கியமாக நம்முடைய இருக்கு. இல்லை 1, 5, 9. ஒரு ஜாதகர் பிறக்கும் பொழுதே அன்றைய அந்த செகண்ட்ல இருந்து நம்ம உயிர் பிரியுது இல்லைங்களா, அந்த செகண்ட் வரைக்கும் ஆல்ரெடி எல்லா பக்கங்கள் நிரப்பப்பட்டது இல்லைங்களா? உண்மைதானே? எந்த பேஜும் நம்ம எதுவும் மாற்றி எழுத முடியாது. ஆல்ரெடி எழுதின பக்கங்கள். நம்ம ஜாதகம் எதுக்கு பார்க்குறோன்னு கேட்டிங்களா, இன்றைய காலகட்டத்தில் என்ன பிரச்சனைகள் வருது, எப்படிங்க அதை எப்படி தடுத்து நிறுத்த முடியாதுங்க. பரிகாரம் என்பது அந்த கிரகத்தை அந்த தெய்வத்தின் மூலம் சமன்படுத்துவது. எப்படிங்க? சமாதானப்படுத்துறது தான் பரிகாரம். அடிவேகமாக விழுகிற மாதிரி இருக்கும், போய் காலில் ஃபஸ்ட்டே விழுந்துடுறோம் இல்லைங்களா, மெதுவாக விழுகும். அப்படி தானே கண்ணா? தடுக்க முடியாது எந்த விஷயத்தையும். ஒரு பெரிய வச்சுக்கோங்க, ஒரு பழக்கம் இல்லாத இடத்துக்கு போனீங்க அப்படின்னா ரோடில் எங்கே ஸ்பீட் பிரேக்கர்னு தெரியாது, நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு, எந்த இடத்துல குண்டு குழின்னு தெரியாது இல்லைங்களா? எப்போ ஒரு ரோட்டில் கட்டம் வந்துடுவோம் போயிடுவோம், நமக்கு அது தெரியும். ஆனால் அறிமுகமான இடத்துக்கு போகும்போது நம்மளுடைய சேஃப் வேணும் இல்லைங்களா? அப்போ எந்த காலகட்டத்தில் எப்படி பயணம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்தான். சரிங்களா? சொல்லுவாங்க, அதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் அந்த கிரகங்கள் கொடுப்பதையும் நம்ம தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் பாதிப்பையும் பிரச்சனையும் நம்மால் என்ன பண்ண முடியுங்க, முன்னாடியே இறையருள் மூலமாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அதன் மூலம் நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, பாதுகாக்க முடியும். என்ன முடியுங்க? பிரச்சனையை வெளியே வரணும்னா ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லைங்களா? நான் இருக்கேன். சரி, எதுக்காக நம்ம கோயிலுக்கு போகணும் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக கோயிலுக்கு போகணும்? மன அமைதி. மன அமைதி இருந்தால் போதுங்களா? பணம் வேண்டாமா? சரி, இப்போ கோயிலுக்கு போய் எல்லாம் என்ன வேண்டுவீங்க, என்ன கேட்பீங்க சாமிகிட்ட? எல்லாரும் நல்லா இருக்கணும். சூப்பருங்க ஐயா. அடுத்தது, இன்னைக்கெல்லாம் நான் நல்லா இருந்தால் போதுன்னு வேண்ட காலம் தானேங்க. யாரும் அடுத்தவங்களுக்காக வேண்ட காலம் மலை ஏறிடுச்சு இல்லைங்களா? கோயிலுக்கு போனால் ஃபஸ்ட்டு விஷயம் குடும்பத்தோடு போகணுங்க. எத்தனை பேர் தெரியும்? வெரி குட், உங்களுக்கு கிளாப் பண்ணிக்கிறேன். ஏன் கோயிலுக்கு போனால் குடும்பத்தோடு போகணும், எதுக்காக கோயிலுக்கு போகணும்? 2 விஷயத்துக்கு ஆன்சர் பண்ணுறேன். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சாமிகிட்ட போய் நின்னதுமே எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு கல்யாணமே ஆகலை, எனக்கு வேலையே அமையலை, சொல்லக்கூடிய வார்த்தைகள் பார்த்தீங்களா? நீங்களே அமையலை கிடைக்கலன்னு சொல்லும் பொழுது சாமி என்ன பண்ணோம்? உள்ளே இருந்து வரக்கூடிய ஒரே வார்த்தை ததாஸ்தூன்னு வருங்க. அது பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்த இடம்தான் கோவில். என்னங்க, உள்ளேருந்து என்ன வார்த்தை வரும்? ததாஸ்து. அதுக்கு என்ன பேருங்க? அப்படியே ஆகட்டும். இப்போ என்ன கேட்குறீங்க? எனக்கு கடன் பிரச்சனையே தீர மாட்டேங்குது, அப்படியே ஆகட்டும். எனக்கு கல்யாணமே ஆகும், அப்படியே ஆகட்டும். கல்யாணம் 5 வருஷம் சின்ன குழந்தையே பிறக்கல, அப்படியே ஆகட்டும். கேட்குற கேள்வி புரிஞ்சுதுங்களா? உங்களுடைய கேள்வியிலேயே பதில் இருக்கு. உங்களுடைய கேள்வியிலேயே பதில் இருக்கா இல்லைங்களா? அப்போ என்னதான் வேண்டணும்? சாமிகிட்ட போய் என்னதான் கேட்கணும்? எதுக்காக குடும்பத்தோட கோயிலுக்கு போகணும்? குடும்பத்தோட கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா
இப்போ கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மனைவி எடுத்ததுமே என்ன கேட்பாங்கன்னா, என் புருஷன் நல்லா இருக்கணும்னு கும்பிடுவாங்க. 2வது பிள்ளைங்களை நினச்சிக்குவாங்க. 3வது தனக்காக வேண்டுவாங்க. ஆமாவா இல்லையா? சே எஸ் ஆர் நோ? எஸ். ஓகே. அப்போ உங்களுக்காக வேண்டக்கூடிய ஜீவனை கூட கூட்டிகிட்டு போகிறீங்களா? அங்கேயே 50% பாஸ் ஆயிட்டீங்க. நீங்கள் என்ன வேண்டுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவை கடமையும் பொறுப்பும் தான். யாருக்கெல்லாம் நீங்கள் பணம் கொடுக்கணும், யாரெல்லாம் உங்களுக்கு பணம் கொடுக்கணும், இதை தாண்டி இதை யோசிப்பீங்க நீங்கள். ஏன்னா உங்களுக்கு வருமானம் வேணும் இல்லையா? வருமானம் கொடுத்தா வந்தால் தானே குடும்பத்தை காப்பாற்ற முடியும். ஏன்னா உங்களுடைய எண்ண அலைகள் அதை நோக்கி தான் இருக்குது. இன்றைக்கி வீட்டு வாடகை கொடுக்கணும், ஸ்கூல் வந்துச்சு, நிறைய விஷயம் இருக்குது இல்லையா, கம்மிட்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ என்னென்னா, உங்களுக்கு வரக்கூடிய பணமும் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை மத்தியும் தான் என்ன இருக்கும். அப்போ சாமி நினைக்கும், குடும்பத்தோடு வரும்போது தான் உங்களுக்கான 50% அங்கே பலமாகும், நீங்கள் கேட்கக்கூடிய 50%ம் பலமாகும். சரிங்களா? அதனால தான் குடும்பத்தோட கோயிலுக்கு போகணுங்கிறது. 2வது விஷயம், கோயிலுக்கு போனதும் குறைகள் சொல்லாதீர்கள். குறைகளை சொல்லும் இடம் கோவில் கிடையாது. போய் கேட்பீங்க, கடன் வாங்குறதுக்கு முன்னாடி யாரா நம்மளை வந்து கேட்குறாங்களா, சாமியை போய் கேட்குறாங்களா? நான் கடன் வாங்கட்டுமா யாராவது கேட்குறாங்களா? ஜாதத்தை கொண்டு வந்துருக்கா? நான் சொல்லுங்கள். கடன் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த தசாபுத்தி காலத்தில் இந்த லோன் போடலாமா, இந்த வீட்டை கட்டலாமா, இடத்த வாங்கலாமா, இல்லை இந்த வட்டிக்கு பணம் வாங்க யாராவது கேட்குறாங்களாங்க? ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் கொண்டு வந்துட்டு இந்த கடன் பிரச்சனையே தீர மாட்டேங்குது. 10ல் பார்த்தீங்கன்னா 6 ஜாதகம் கடன் பிரச்சனை தான். ஆனால் கடன் வர்றதுக்கு முன்னாடி ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ கடவுள் மட்டும் என்ன பண்ணுவார்? அவரை போய் கேட்டிங்களா? பூவா தலையை கேட்டிங்களா? இல்லை பூ வச்சு பார்த்தீங்களா? வாக்கு கேட்டிங்களா? கடன் வாங்கலாமா வேண்டாம்? உங்களுடைய தேவைக்காக உங்கள் வருமானத்துக்கு மீறி எல்லா விஷயங்களையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஜோசிகார் பரிகாரம் சொன்னார், செஞ்சோம், கடனே அடையலை. அந்த பரிகாரம் பண்ணுறது கடனை வாங்கி பண்ண நான். பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? உங்களுடைய 6ஆம் பாவம், காலபுருஷன் 6ஆம் இடம், எந்த கிரகம் தசாபுத்தி நடத்தாலும் கடனை கொடுக்கும். ஃபஸ்ட் என்ன கொடுக்குங்க? ஒரு பாவகத்தையும் ஒரு காரகத்தையும் இயக்க தான் கிரகம் வந்து உட்கார்ந்துட்டு. கன்னி வீட்டில் ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்துதா, கண்டிப்பாக நீங்கள் கடன்காரர். அது குரு உட்கார்ந்தா பெரிய கடன்காரர், குருவோட கேது உட்கார்ந்தா இன்னும் பெரிய கடன்காரர். கடனை வாங்காம நீங்கள் வெளியே வரவே மாட்டீங்க. புதனே உட்கார்ந்துட்டு இருக்காரா, கண்டிப்பாக கடன். நான் கடனே வாங்க மாட்டேங்க, கடன் வாங்குறதே பிடிக்காது, நோய் வரும். கடன் வாங்குறது பிடிக்காதுங்க, கடன் கொடுக்க மாட்டேன், கடன் வாங்க மாட்டேன்னா கண்டிப்பாக நோய் வரும். நோய்க்காக கடன் ஏற்படும். இருக்கு எப்படிங்க? நோய்க்காக கடன் ஏற்படும். சரி, நோயும் இல்லைங்க, வம்பு வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு போவீங்க. இதை தாண்டி அந்த இயல்பு கிரகங்கள் கொடுக்காம உங்களை தாண்டி போகாது. 12 பாவத்தையும் பிரித்து வச்சுருக்காங்க, எது எது எப்பப்போ நடக்கணும்னு. அனுபவிச்சே ஆகணும் இல்லைங்களா? அனுபவிச்சு தான் ஆகணும். மாற முடியுமா? மாறவும் முடியாது, மாற்றவும் முடியாது. ஆமாந்தாங்க. சரி, இப்போது என்ன விஷயம் கேட்டிங்க அப்படின்னா, பரிகாரங்கள் செய்யறதுக்காக கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான் கேட்கணும். கடைசியாக கேளுங்க, நான் சொல்கிறேன் என்ன கேட்கணும். யாரெல்லாம் கேட்பீங்க ஞாபகமா? கடைசியாக கேட்டிங்கன்னா கோயிலில் போய் என்ன சொல்லி, ஆல்ரெடி நிறையா சொல்லியிருக்கேன், நான் நிறைய மேடைகளில் நான் சொல்லியிருக்கேன். பட் உங்களுக்காக நான் திரும்பவும் சொல்கிறேன். ஆனால் கடைசியாக நீங்கள் ஞாபகமாக கேட்டிங்கன்னா மட்டும்தான் சொல்லுவேன். சாமிகிட்ட போய் என்னென்னு ப்ரேயர் பண்ணணும், என்னென்னு வரம் கேட்கணும். யார் மறக்காமல் கேட்பீங்களா? சரி, இப்போது பாயிண்ட்டுக்கு வரலாம். பரிகாரம் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வச்சுக்கோங்க, பரிகாரத்துக்கு உட்பட்ட ஜாதகம் இருக்குது, பரிகாரத்துக்கு உட்படாத ஜாதகம் இருக்குங்க. முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா ஜாதகத்துக்கும் பரிகாரம் செல்லுபடி ஆகாது. ஜாதகம் புக் சொல்லுவாங்க, எங்க இந்த திருமணத்துக்காக நான் போகாத கோயில் இல்லைங்க, பார்க்காத ஜோஷியர் இல்லைங்க, நான் பண்ணாத விஷயமே இல்லைங்க, ஆனால் பொண்ணு மட்டும் அமையலைங்க. 2, 7 பாவகம் இயங்குனா மட்டும்தான் உங்களுக்கு திருமண யோகம் கிடைக்கும். ஆமாந்தாங்க, 2ங்கிறது குடும்பம், 7ங்கிறது களத்திரம். அதை தாண்டி அமைஞ்சிருமா விருப்ப திருமணம்? அதுக்கு 5, 9, 11 அதுவும் சிறப்பாக இயக்கத்தை கொடுக்கணும். ஸோ இதை தாண்டி அவருக்கு என்ன பண்ணாதுங்க, சில விஷயம் கிடைக்காது இல்லைங்களா? அப்போ தொழில் அழகா மேடம் சொன்னாங்க, சுயமாக தொழில் பண்ணணும், கூட்டம் எப்படி செய்யணும், யாரெல்லாம் செய்யணும், எப்பெல்லாம் பிரச்சனை வரும் அப்படி அழகாக சொன்னாங்க. 10ஆம் இடம் 2, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோகம் அப்படிங்கும்போது 4, 8, 12 பாவங்களும் இயங்கணும். ஏன்னா 12ஆம் இடம் 2வது முதலீட்டு ஸ்தானம். 12ஆம் இடம் தான் 2வது முதலீட்டு ஸ்தானம். அப்போ உங்கள் முயற்சி எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க. ஒரு தொழில் செய்யணும்னா உங்களுடைய முயற்சி ரொம்ப முக்கியம். முயற்சி இல்லாமல் எந்த வருமானமும் கிடைக்காது. அப்போ திருமணத்துக்கு 2, 7, தொழிலுக்கு 10, குழந்தை பிறப்பு எடுத்தீங்க அப்படின்னா
ஆண்களுக்கு 5ஆம் பாவம், பெண்களுக்கு 9ஆம் பாவம். இதில் வந்து மெயின் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் குரு பகவானும் ஆண் ஜாதகத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கணுங்க. ஆண் ஜாதகத்தில் சூரிய பகவானும் குரு பகவான் ரொம்ப நல்லா இருக்கணும். சூரிய பகவான் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், 9ஆம் இடம் பாக்யஸ்தானம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு வண்டி இதெல்லாம் வாங்குறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. சரிங்களா? சரி, பரிகாரம் டாபிக் வந்துருச்சு. நீங்கள் ஏதாவது கேள்வி கேளுங்க, நான் பரிகாரம் சொல்கிறேன். ஏன்னா பேசுனா சப்ஜெக்டாக எடுத்தோம்னா நிறைய விஷயம் இருக்குது இல்லையா கண்ணா? ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பரிகாரம் உங்கள் ஜாதத்துக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள், அதுக்கான விளக்கம் கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்கிறேன் நான். யார் கேட்க போகிறீங்க? ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு டபுள் தடவை கிளாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சந்தேகமே இல்லைன்னு சொல்லுங்கள், நானே ஒரு பரிகாரம் சொல்லிடுறேன். உங்கள் ஜாதத்துக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக கேளுங்க. என்னுடைய அனுபவத்தில் எனக்கு இன்றைக்கி என்ன பிரபஞ்சம் வந்து உத்தரவிட்டிருக்கோ அதை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சொல்லுங்கள். சரி, அதாவது நிலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயை குறிக்கும். ஐயா லக்னம் என்ன, ராசி என்னங்க? சிம்ம லக்னம், விருச்சக ராசி. அதாவது விருச்சகத்தில் பார்த்தீங்கன்னா 2 நட்சத்திர பாதம் சூட்சமம் இருக்குது. சரிங்களா? விருச்சக ராசியில் பிறந்தவங்க 2 நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் பிரச்சனையே தீராது. அனுஷம் 4ஆம் பாதம், கேட்டை 3ஆம் பாதம் மிகப்பெரிய சூட்சமம். என்னதுங்க? அனுஷம் 4ஆம் பாதம் தன் வீட்டுக்கு 8 வந்து உட்காந்துருப்பார் காலப்புருஷருக்கு. ஆனால் கரெக்டாக சந்திர பகவான் தானே உங்களுக்கு ராசியை வராரு. அடுத்து கேட்டை 3ஆம் பாதம் தன்னோட வீட்டுக்கு 8 வந்து உட்காந்துருப்பார். இது காலப்புருஷக்கு 8, சந்திரனுக்கு 8, கடகராசிக்கு 8. ஒரு விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்து அனுஷம் 4ஆம் பாதம், கேட்டை 3ஆம் பாதமாக இருக்குன்னா வருஷம் அது எப்படி ஆக்டிவேட் பண்ணமோ மிக பெரிய ஒரு ரூல் ஒன்று இருக்கு. அவங்க அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்போ தான் அடுத்த லெவலில் அவங்க போக முடியும். ஐயா வந்து சொல்லிட்டாங்க என்ன ஸ்டாரு தெரிலன்ட்டாங்க, விசாகமா அனுஷமா தெரில அப்படின்ட்டீங்க. சரிங்களா? சிம்ம லக்னத்துலேயும் விருச்சக ராசியிலையும் பிறந்திருக்கீங்க. சரிங்களா? ஐயா என்ன வயசாச்சு உங்களுக்கு? 58 பிறந்திருக்கீங்க. சரிங்களா? ஸோ கணக்கு எடுத்தீங்க அப்படின்னா 77 வயசுக்கு மேலே ஆகுது ஐயா. சரிங்க ஐயா. இப்போது எப்பெல்லாம் கொடுக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தது? எந்த வருஷத்தில் இருந்து? பொதுவாகவே வா. இடம் மேலே போடுறது, தொழில் மேலே போடுறது, யார்கிட்ட கொடுத்தாலும் பணம் வரல. 2 ரூல் தாங்க ஐயா உங்களுக்கு. செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ராசி 8ல் உட்காந்துருக்காரா. 2வது புதன் பகவான் தான் வியாபாரம், புதன் பகவான் தான் கம்யூனிகேஷன், புதன் பகவான் தான் பணம் கொடுக்கல் வாங்கல எல்லாமே. இவருக்கு 8 யாருங்க? புதன் தானே. விருச்சகத்துக்கு 8 புதன் தானே. இவர் நிலத்து மேலே போட்டாலும் அங்கே பிரச்சனை தானே. செவ்வாய் பகவானே இவருக்கு 9ல் போய் பலவீனம் ஆயிடுறாரு. 10ஆம் இடம் சிம்மம், சிம்ம லக்னமாகவே இருக்கீங்க. உங்களுக்கு நிலையான வருமானம் வருதா? சாப்பிட்ற மாதிரி ஏதோ ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களை யார் பார்த்துக்கிறாங்க? உங்கள் பொண்ணுங்க தான் பார்த்துக்கிறாங்க. அதுதான் நீங்கள் பண்ண புண்ணியமே. சரிங்களா? என்ன காரணம்? இவர்கள் காலப்புருஷருக்கு 8ங்க. காலப்புருஷருக்கு 8ஓட அம்சத்தில் பிறந்திருக்காரு. இவருக்கு 8ஆம் இடம் 8 என்னங்க? புதனுடைய வீடா? அப்போ எப்படி உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் நல்லா இருக்கும்? இவருக்கு யாருக்கிட்ட பணம் கொடுத்தாலும் அவங்க ஓஹோன்னு இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அவங்க பேக்கெட்டில் பணம் இருக்கும், ஐயா கேட்கும்போது கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா ஐயா? இவர் கேட்கும்போது அவர்கிட்ட பணம் இருக்கும், எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாமல் நீங்கள் முதல்ல கொடுக்கக்கூடாது. பட் இத்தனை வயசுக்கு அப்புறம் மறுபடியும் ப்ரூஃப் எல்லாம் கலெக்ட் பண்ணி பணம் வாங்க முடியுமான்னு எதிர்பார்க்க முடியாதுங்க. பட் ஒரு சொல்லி கேளுங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னா திருச்செந்தூர் போயிருக்கீங்களா? திருச்செந்தூர் போனீங்கன்னா ஒரு நைட் அங்கே தங்கணும். ஒன்று திங்கக்கிழமையோ இல்லை புதன்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு அங்கே போயிடணும். சரிங்களா? விடிய காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு கடலில் நாளிக்கிணத்துல தான் குளிச்சுட்டு ஒரு புது மஞ்சள் துண்டு கொண்டு போங்க. சரிங்களா? சுவாமி மேலே இருக்கும் பூக்கள், அதற்கு பெயர் வந்து நிர்மாலய பூக்கள்னு சொல்லுவாங்க. அந்த மஞ்சள் துண்டால் வாங்கிட்டு வந்து கடலில் விடணும். சரிங்களா? அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தான் கிளம்பணும். 24 மணி நேரம் நீங்கள் அங்கே இருக்கணும். ஒரு 6 முறை வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி கவசமோ, ஸ்கந்தகுரு கவசமோ, வேல் விருத்தமோ, வேல் கவசமோ, வேல் பாராயணம் ஏதாவது ஒன்று அந்த பாட்டு கேளுங்க, இல்லைன்னா பாடுங்க. சரிங்களா? எதை சிந்தனை வச்சுக்காதீங்க. சரிங்களா? அங்கே போயிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு அவர் தான் சிம்ம லக்னம், விருச்சக ராசி. சரிங்களா? பாருங்கள். அதே மாதிரி
விருச்சகலத்தை வச்சுக்கோங்க 2-5 குரு பகவான் யோகாதிபதிம்பாங்க. தன்னுடைய முயற்சியில் வந்து நீசமாயிருவாருங்க. இவங்க முயற்சி அத்தனையும் மற்றவர்களுக்கு தான். இவர் முயற்சி அத்தனையுமே ஏன்னா யோகாதிபதி 3ல் போய் உட்காந்து பலவீனமாயிடுறாரு. அதே திருவோணம் 4ஆம் பாதத்தில் உச்சமடைவார். அந்த திருவோணம் யாருங்க? இவருக்கு பாக்யாதிபதி அவர் தான், பாதகாதிபதி சந்திரன் தானே. இயற்கையாகவே யார் சப்போர்ட்டு கிடைக்காது அவருக்கு. பாருங்க, பார்த்தீங்களா? கரெக்டாக 3-9 இயங்குது பாருங்க அவருக்கு. உங்க யோகம் மற்றவங்களுக்கு பேசுதுங்க ஐயா, உங்களுக்கு பேசல, அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டுறாதீங்க. சரிங்களா? அடுத்து யார் கேள்வி கேட்குறீங்க? பரிகாரத்துக்கு உட்பட்ட ஜாதகம்னு சொன்னேன், பரிகாரத்துக்கு உட்படாத ஜாதகம் சொன்னேன். சரி, பரிகாரம் எப்பெல்லாம் செய்யணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்களுடைய லக்னாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தான் ஒரு பரிகாரம் செய்யறீங்க. அப்போ 5-9ஆம் அதிபதி அன்றைய கோச்சாரத்துக்கு வந்து யோக கிரகத்தோடு ஆட் ஆகணும். சரிங்களா? உங்கள் யோகாதிபதிகளோ 5-9 அதிபதிகளோ திசா புத்திகள் பலமாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, செய்யக்கூடிய பரிகாரம் சிறப்பாக இருக்காது. மெயின் வந்து சொல்லுவாங்க 8-12ன்னு. 8ங்கிறது நஷ்டம் 1, ஆனால் அதில் ஒரு சூட்சமம் இருக்குது. என்னங்க? அதில் ஒரு சூட்சமம் இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துக்கு பரிகாரத்துக்காக போகிறீங்க அப்படின்னா குலதெய்வ அருள் கண்டிப்பாக இருக்கணும். குலதெய்வ அருள் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணாலும், சில பேர் கோயிலுக்கே போக மாட்டாங்க, குலதெய்வ கோயிலுக்கு. அந்த கோயிலுக்கு நீங்கள் போகாமல் வீட்டில் இருந்து சாமி கும்பிட்டு விளக்கேற்றி குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு தாங்க எந்த ஒரு பரிகாரத்துக்கும் போகணும். பரிகாரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 2 பொருள் சாப்பிடாம வீட்டுக்கு வரணும். யாருக்கெல்லாம் தெரியும்? 2 பொருள் சாப்பிடாம வீட்டுக்கு வரணும். சாப்பிட்டீங்கன்னா அங்கே 5 ரூபா பொருள் 10 ரூபா பொருள் தான். சாப்பிட்டீங்கன்னா 1 லட்ச ரூபா பரிகாரம் புஷ். 2 பொருள் சொன்னேங்க, எல்லா பொருளும் சொல்லலை. என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஐயா, பரிகாரங்கிறது என்ன லக்னம், என்ன ராசி? நீங்கள் சிம்ம ராசி, மக நட்சத்திரங்களா? லக்னம் என்னங்க? கடக லக்னம். சரிங்க. என்ன திசை, என்ன புத்தி போயிட்டு இருக்குங்க? என்ன நட்சத்திரம்? நீங்கள் மகம் சொன்னீங்க. என்ன வயசாகுது உங்களுக்கு? 58ங்களா? மகம், சுக்கிரன், அதுக்கப்புறம் சூரியன், சந்திரன், செவ்வாய் முடிஞ்சு ராகு நடந்திருக்கேன் கண்ணா. ராகு தான் ரன்னிங்கில் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ராகு எங்கே இருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி, ஒன்று இப்போ கோச்சார் ராகுவே எடுத்துக்கலாம், ரொம்ப டீப்பாக போக வேணாம். சரிங்களா? இன்றைக்கி ராகு எங்கே இருக்காரு? கடக லக்னம், சிம்ம ராசி. நீங்கள் லக்னத்துக்கு 8ல் ராகு இருக்காரு, ராசிக்குள்ளேயே கேது இருக்காரு. எப்படி செய்யக்கூடிய பரிகாரம்? எப்பவுமே ராகு கேதுக்களை பொறுத்தவரை வச்சுக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா ராகு நின்ற அதிபதியோட நீச்ச வீடும் கோச்சாரத்தில் பயணம் பண்ணும்போது, கேது பகவான் நின்ற உங்களுக்கு அந்த கிரகத்துடைய உச்ச வீடும் பாதிக்குங்க. அப்போது கடக லக்னத்துக்கு 10ஆம் இடம். ஏன்னா இப்போ ராகு வந்து நின்ற வீடு கும்ப வீடு, அவருக்கு உச்ச வீடு எது, நீச்ச வீடு எது? உச்ச வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் வீடு வரும். சாரி, நீச்ச வீடு. ராகுக்கு நீச்ச வீடுங்க. அந்த நீச்சம் எது? மேஷ வீடு. சனி பகவானுக்கு நீச்ச வீடு எதுங்க? அப்படியே சொல்லுங்க, மேஷம். சரிங்களா? இப்போ சூரிய பகவானுக்கு உச்ச வீடு எதுங்க? அதே மேஷம் தான். இவர் கடக லக்னம் சொல்லிட்டாரு, சிம்மராசின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன வீடு பாதிக்குது? அவருக்கு மேஷ வீடு பாதிக்குது. அப்போ 10 லக்னத்துக்கு 10, ராசிக்கு 9. 9, 10 ரொம்ப முக்கியம் இல்லைங்க ஒரு பரிகாரத்துக்கு. உங்கள் கர்மா கழியணும்னா 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும். இப்போ ராகு கேது பயிற்சியில் ஜென்மத்துக்குள்ள கேது பொதுவாகவே எடுத்துக்கோங்க. திருமணம் ஆகட்டும், அதே மாதிரி தொழில் தொடங்குறதாகட்டும், ராகு கேதுவோட தசா புத்தி கோச்சாரத்தில் லக்னம் ராசி 1, 2, 8 வரும்போதெல்லாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயம் நமக்கு வந்து முழுசாக பலன் கொடுக்காது. ஏன்னா அவர்கள் வந்து என்னங்க, ராகு கேதுக்கள் யார் தெரியுங்களா? நம்ம முன்னோர்கள் தான். ஆனால் ஒரு குழந்தை கருவில் கூடும் பொழுது 2 தோஷம் கிடைக்கும். 2 தோஷம் இருக்கு. ஒன்று சூரிய கிரகணம், இன்னொன்று சொல்லுங்க சந்திர கிரகணம். அப்போ சூரிய பகவான் யார்? ராகு கேது பிடியில் பிடிக்கும் போது தான் கிரகணம் சொல்லுவாங்க. சந்திரனுக்கு என்னது? அதே ராகு கேது பிடி தானே. அப்போ அப்பா வழி யாருங்க? ராகு. அம்மா வழி யாருங்க? கேது. அப்போ ஒரு குழந்தை கருவில் இருக்கும் போதே தாய் தந்தையருடைய பிரச்சனையும் தோஷத்தையும் அதே தாத்தா பாட்டி தோஷத்தையும் அனுபவிச்சுதாங்க பூமிக்கே பிறக்குது. ஆமாவா இல்லையா? 2 கிரகணம் சந்திக்காம ஒரு குழந்தை ஜனனமாகாதுங்க. எப்படிங்க? 2 கிரகம். என்ன தாத்தா பாட்டி பூர்வ கர்மவினை என்ன, அம்மா அப்பா என்ன செஞ்சு வச்சாங்க. அதாவது எப்படி ஒரு குழந்தை வந்து பிறக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, பிரம்மா வந்து ஞான திருஷ்டியில் ஒரு கைப்பிடி மண் எடுத்துட்டு முதுகு பக்கமாக கொடுத்தா குழந்தைக்கு உரு கொடுப்பாராம். எப்படிங்க? கை வந்து முதுகு பக்கம் வச்சுக்குவாராம்.
ஞான திருஷ்டியின் மூலமா அந்த ஒரு கைப்பிடி மண்ணில் வந்து வச்சுக்கோங்க, புண்ணியம் பண்ணியிருந்தா 6 விரல வந்து பிறக்கும். ஏன்னா கொஞ்சம் மண் அதிகமாக இருக்கு இல்லையா, 6 விரல் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இதே சின்னதாவது பார்த்தீங்கன்னா குறைபாடு இருக்கும். அப்போ எடுத்த மண்ணில் என்ன இல்லைங்க, அங்கே ஏதோ சொச்சம் ஏற்படும். ஆனால் பொதுவாகவே குறையில்லாத ஒரு குழந்தை பிறந்தாவே நம்ம பண்ண புண்ணியம், நம்ம பண்ண புண்ணியம். சரிங்களா, அப்படிதான் ஒரு குணம் ஜனனமாகும். அப்போ இந்த பிரச்சனையை தாண்டி தான் வராங்க. அதே போல தான் ராகு கேதுக்கள் கோச்சாரத்திலோ உங்கள் ஜனனகால ஜாதகத்திலோ உங்களுக்கு 1 8 2 7 வரும்போதெல்லாம் பிரச்சனை கொடுக்கும். தசாபுத்திநாதர் நடக்கும் பொழுதோ சேர்க்கை இருக்கும் போதோ அந்த அமைப்பில் வந்து பார்வை இருக்கும் பொழுதோ செய்யக்கூடிய விஷயம் முழுமை கிடைக்காது. உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வங்களா, உங்கள் குலதெய்வம் பெண் தெய்வமா, உங்கள் குலதெய்வம் பெண் தெய்வம் பச்சையம்மன். எப்போ போயிட்டு வந்தீங்க? 2 வாரம் ஆச்சுங்களா. ஆனால் உங்கள் குலதெய்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து மாற்றி கட்டியிருப்பாங்க. கட்டியிருக்காங்களா? எடுத்து மாற்றி கட்டி வச்சிருக்காங்களா? வேற ஊர்ல இருந்து கொண்டு வந்து கட்டியிருக்காங்களான்னு கேட்குறாங்க. அப்போ பூர்வீக கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? முதல்ல அந்த ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு பரிகாரத்துக்காக போனாலும் நம்ம தாய் வீட்டுக்கு போகணும். அங்கே போய் என்ன பண்ணணும்னா உங்கள் வயதுக்கு ஏற்ற விளக்கேற்றுங்க. உங்களுக்கு என்ன வயசு நடக்குதோ அந்த வயசுக்கு ஏற்ற விளக்கு. சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மாலை போடணும். என்னென்னா 24, 28, 44, 48, 54, 63, 71, 77, 88, 91, 108 இந்த எண்ணிக்கையில் நீங்கள் வாங்கிக்கோங்க எலுமிச்சம்பழம். இதில் எது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா, உங்கள் வயதுக்கு ஏற்ற விளக்கு தான் ஏற்றணும். ஏன்னா இந்த எண்ணிக்கையில் எலுமிச்சம்பழம் வாங்கணும். அதாவது பன்னீர், பச்சை கற்பூரம், கஸ்தூரி மஞ்சள்லாம் அந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா கழுவிக்கோங்க. நல்ல வெள்ளை நூலில் இதே பன்னீரும் பச்சை கற்பூரமும் கஸ்தூரி மஞ்சள் போட்டு அந்த வெள்ளை நூலை நல்லா மஞ்சள் தடவி காய வைங்க. ஒவ்வொரு கனி எடுத்து கோர்க்கும் போதும் ஒரு வார்த்தை, சகல காரியங்களும் என கை கூட வேண்டும் சொல்லி ஒவ்வொரு கனியையும் கோர்க்கணும். கோர்த்துட்டு அம்மன் தெய்வம்னா பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வாங்க, வழிபாடு எடுத்துக்கோங்க. போயிட்டு சரணாகதி அடைஞ்சிட்டு வாங்க. சரிங்களா, உன்னை நம்பி இந்த பரிகாரம் பண்ணலான்னு இருக்கேன் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அங்கே உத்தரவு கேட்கணும். ஏன்னா 1 லட்ச ரூபா நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் ஒரு கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா அங்கேருந்து சாமி கேட்கும், உன் குளத்துல இருந்து ஆள் வந்திருக்கான் இந்த பரிகாரம் பண்ணுறான், நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு. அங்கே குலசாமி சொல்லும், என்ன வந்தே அவன் கேட்கல, என்ன வந்தே பார்க்கல. போச்சிங்களா, நமக்கு நாமே தான் பிரச்சனை பண்ணிக்கிறோம். செய்கிற விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, குலதெய்வ சரணாகதி அடைஞ்சிடணுங்க. அவரை வழிபாடு பண்ணக்கூடாது. குலசாமி கிட்ட போய் நம்மளை அர்ப்பணிச்சிடணும். நான் உன்னை தேடி வந்துட்டேன், எனக்கான வளர்ச்சி பாதிக்கும் கூட வாமானா வந்து நிற்பாங்க. ஏன்னா எல்லார் வீட்டோட நிலவாயில் படியில் குலதெய்வம் இருக்குங்க. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கை கால் மூஞ்சி வெளியே கழிட்டு வருவாங்க. இன்றைக்கெல்லாம் யார் கழுவுறாங்க? நேராக உள்ளே வந்துடுறாங்க. அது ஷூ உள்ளே வந்து தான் கழட்டி வைக்கிறாங்க, வீட்டுக்கு வெளியே கழட்டி வைக்கிறது இல்லை. ஏன்னா ஸ்டாண்டே உள்ளே இருக்குது போர்ட்டிகோக்குள்ளார இல்லைங்களா, கேட்டு திறந்ததுமே உள்ளே வந்துடுறாங்க. அப்போ நெகட்டிவ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்துடுறோம். எப்படி பிரச்சனை குறையும்? சரிங்களா, அப்போ நிலவாயில் படியிலையும் மஞ்சள் தடவணும், 2 விளக்கு பருத்தி வைக்கணும், அதுக்கு பொட்டு வைக்கணும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மஞ்சள் தடவி அந்த எலுமிச்சம்பழம் வச்சு உப்பு வச்சிங்கன்னா கை கால் முகம் கழுவு உள்ளே வரீங்க இல்லையா, அந்த நெகட்டிவ் 50% நின்று வெளியில் உள்ளே வராது. நம்ம ஆல்ரெடி கூட்டு வந்துட்ருக்கோம் இல்லைங்களா. இன்றைக்கி எதாவது மாற்ற நினைக்கிறீங்களா? எதையும் மாற்ற முடியாது. குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போகும்போது நேரம் உள்ளேருந்து தானே ஷூ போட்டே ஓடுறாங்க. இன்றைக்கி வீட்டு செப்பல் போட்டு உள்ளே இருக்காங்க, உள்ளே ஒரு செப்பல் போட்டுக்கிறாங்க, வெளியே ஒன்று போட்டுக்கிறாங்க. செப்பல் என்ன டைல்ஸ் ஒத்துக்காது இல்லைங்க, அதுவே நெகட்டிவ் தான். ஏங்கண்ணா, டைல்ஸே நெகட்டிவ் தான். நம்ம ஆடம்பர வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அவஸ்தையும் ஏற்படுத்திக்கிறோம். சரிங்களா, நீங்கள் குலதெய்வ கோயில் போயிட்டு வாங்க, போயிட்டு வந்துட்டு நீங்கள் பரிகாரங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இப்போ ராகு வந்து கோச்சாரத்தில் இருக்கார். சரிங்களா, ராகு கோச்சாரத்தில் இருக்கார் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணணும், உளுந்து வடை சாப்பிடக்கூடாது. என்ன பண்ணுவீங்க, உளுந்து வடை தானம் கொடுக்கணும். சரிங்களா, ஆமாம், சாப்பிடாதீங்க, உளுந்து வடை சாப்பிடாதீங்க, தானம் கொடுங்க, நல்லாயிருக்கும். சரிங்களா, வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? எப்போவுமே பார்த்தீங்க வச்சுக்கோங்க, அதாவது மிதுனம், கன்னி, மகரம், கும்பம், கடகம், விருச்சகம், தனுசு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்னர் பிளேஸில் குடியிருக்கக்கூடாது. கார்னர் பிளேஸில் குடியிருக்கக்கூடாது, வளர்ச்சி கிடைக்காது. இல்லைன்னா இடுகாடு தாண்டி அந்த வீட்டுக்கு போகக்கூடாது. குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்களா, இடுகாடு தாண்டி போகக்கூடாது. இதை தாண்டி போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த என்னாகும், குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது
அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்காது. கேட்டு பாருங்க, குலதெய்வ கோயிலுக்கு போகிறேங்க ஆனால் அந்த திருப்தி இல்லை அப்படிம்பாங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரேன் ஆனால் எனக்கு அந்த திருப்தி ஏற்படுறதில்லை. அந்த காலத்தில் அப்படி தாங்க இருந்துச்சு, அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு ஊருக்குள்ளேயே இருக்கும் இடுகாடு. இன்றைக்கி தான் வந்து மின்மயானம் வந்துருச்சு இல்லைங்களா? அப்போல்லாம் அப்படி இல்லை இல்லைங்களா? உண்மை தானே? அப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு, சரிங்களா? ஸோ அடுத்த விஷயம் எடுத்தீங்க அப்படின்னா, போகும்போது அந்த வழியில் வாங்க, ஆனால் சாமியை கும்பிட்டு வரும்போது வேறு ஏதாவது மாற்று வழி இருக்கான்னு பாருங்கள், அந்த வழியாக வந்துடுங்க. அப்போ தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு முழுசாக கிடைக்கும், சரிங்களா? ஒரு தடவை கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும், சரிங்களா? என் நம்பர் சொல்லுவேன், நோட் பண்ணிக்கோங்க, எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? இல்லை கார்னர் பிளேஸ் சொல்லும் போது 2 பேரும் மூஞ்சி பார்த்துக்கிட்டீங்க, அது ஓகே. கடை நல்லா இருக்கும் கண்ணா, வியாபாரம் நம்ம வந்து வருமானம் எடுத்துக்கிறோம், நம்ம போய் இருக்கக்கூடாதாங்க, அது கரெக்டு. கார்னரில் இருக்கு அப்படின்னாவே என்ன பண்ணுங்க, வாடகை கூட்டுருங்க. ஏன்னா அது 3-4 இடம் 3 இடம் ஒன்று சேரும்போது கூட்டம் என்றைக்கும் அங்கே இருக்கும். ஒரு டீ கடை வைக்கலாம், ஒரு டெய்லர் கடை வைக்கலாம், அது சூப்பராக இருக்கும், வியாபாரம் வாங்கும். சரி, என்ன பார்த்தீங்கன்னா வண்டி இடமே அங்கே தான் கொஞ்சம் பிளேஸ் இருக்கும், வண்டி வந்து நிறுத்துறதுக்கு அங்கே தான் பிளேஸ் இருக்கும் அந்த முச்சந்தியில். ஏன் தெரியுங்களா முச்சந்தி நெகட்டிவ் சொல்கிறாங்க? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுவாங்க முச்சந்தி நெகட்டிவ் சொல்லுவாங்க, அவங்க பொருள் கீழே வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சொல்லுவாங்க தானே, கேள்விப்பட்டிருக்கோம் தானே. என்ன காரணம்? இல்லைம்மா, அதாவது அந்த ஏரியா அந்த சுற்றி போடுறாங்க இல்லைங்களா, சுற்றி போடுவாங்க, கழிச்சு போடுவாங்க, அது எல்லா எனர்ஜியும் ஒன்று சேர இடம் தான் முச்சந்தி. அந்த 3 வீதி இருக்கு பாருங்க, அங்கே எங்கே சுற்றி போட்டாலும் எங்கே கழிச்சு போட்டாலும் அந்த எனர்ஜியோட ஒரு பக்கம் ஃபார்ம் ஆகும் இல்லைங்க, அந்த எல்லா எனர்ஜியும் ஒன்று சேரும் இல்லையா, அதுக்கு பேர் தான் முச்சந்தி. அங்கே நின்று ஒரு விஷயம் பேசக்கூடாது தெரியுங்களா? ஒரு ஃப்ரெண்டு போயிட்டு இருப்பாங்க, இல்லை ஒன்றா வந்துட்டு இருப்பீங்க, நீங்கள் முன்னாடி போங்க, நான் வர சொல்லக்கூடாது பின்னாடின்னு. அந்த எனர்ஜி நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி ஃபோனில் பேசிட்டு போயிட்டு இருப்பீங்க, நான் வந்துட்டேன்பிங்க, நான் வந்துடுறேன்பிங்க, சரி நீ வா அப்படிம்பிங்க, அந்த எனர்ஜி நீங்கள் கூப்பிட்ற மாதிரி. புரிஞ்சுதுங்களா? அது யார் கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்குமா. கூப்பிட்டா என்ன ஆகும், நம்ம எதார்ச்சியாக பேசுகிற வார்த்தைகள் இன்னொரு எனர்ஜி நம்ம என்ன பண்ணுறோம், தட்டி எழுப்பி கூட்டிகிட்டு வரோம். அதான் சொல்லுவாங்க, அதாவது யாருக்கோ வச்ச வினையை சொல்லுவாங்க தெரியுங்களா, யார் பண்ணாங்கன்னே தெரியலிங்க, ஆனால் இந்த பிரச்சனை மட்டும் தீர மாட்டேங்குது. நல்வினையும் தீவினையும் யாருக்கும் பிறர் தர வாரா, சரிங்களா? நன்மையும் தீமையும் பிறர் தர வாராம்பாங்க, அந்த விஷயம் அங்கே பார்த்துக்கணும், சரிங்களா? வேற ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? பூர்வ புண்ணியம் கெட்டு போச்சுன்னா வாடகைக்கு மட்டும் விடுங்க, நீங்கள் ஏன் போய் குடியிருக்கீங்க, அதுதான் கெட்டு போச்சு இல்லைங்க. ஒன்று சொத்து இருக்காது. சரி, யாரெல்லாம் வச்சிருக்கணும் பூர்வ புண்ணியத்தை, யார் அழிக்கக்கூடாதுன்னு ரூல் இருக்குங்க. ஒரு சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சமாவது வச்சிருக்கணும் பூர்வ புண்ணியம். யார் தெரியுங்களா? மேஷம், சிம்மம், தனுசு, சரிங்களா, ரிஷபம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடகம், தனுசு, மகரம் வராது, கும்பம் வரும். இவங்கெல்லாம் கொஞ்சமாவது வச்சிருக்கணும் பூர்வ புண்ணியத்தை. நீங்கள் அங்கே போய் தங்காதீங்க, வளர்ச்சி கிடைக்காது. அதாவது கும்பராசிக்கெல்லாம் சிம்மத்துக்கெல்லாம் வளர்ச்சி கிடைக்காது, சரிங்களா? ஆனால் அதில் வருமானம் எடுத்துக்கலாம். எப்போ நீங்கள் அதை அழிச்சிட்டு 0 பண்ணுறீங்களோ உங்கள் 5, 9 லாக்குங்க. மேஷத்துக்கு 5 யாருங்க? சூரிய பகவானா? தன் வீட்டுக்கு 9 வந்து உச்சமாகறாரா? அவர் கிருத்திகை இயங்கிட்டு இருக்குல்லங்க, கிருத்திகையும் அதே மாதிரி சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா உத்திரமும், அதே மாதிரி தனுசில் பார்த்தீங்கன்னா உத்திராடம் இயக்கும். தன்னுடைய சூரிய ஸ்டார் இயங்கிட்டு இருக்குங்களா, இருக்கா இல்லைங்களா? அப்போ சூரிய பகவான் தானே பூர்வ புண்ணியாதிபதி, சரிங்களா? அதே மேஷத்தை பொறுத்தளவுக்கு பாக்யாதிபதியான கிரகம் உங்களுக்கு 4ஆம் இடத்துல உச்சமடைகிறாரு. ஒரு பாக்கியம் கிடைக்கணும்னா 4ஆம் இடம் தானே சொத்து, வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே. அப்போ மேசராசிக்காரங்க என்ன பண்ணணும்? பூர்வீக சொத்தை அழிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களே செக் வச்சுக்கிற மாதிரி. எதுலிங்க, எந்த ராசிங்க? சிம்மத்தில் ஆட்சிங்களா? நீங்கள் என்ன லக்னம், என்ன ராசி? மிதுனம். மிதுனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானை தான் எடுக்கணும். மிதுனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 4ஆம் வீட்டில் நீச்சம் அடைஞ்சிடுறாரு. எப்படி வச்சுருப்பீங்க சொத்து? நீங்கள் 10ல் போய் உச்சமடைகிறாருல்ல, எல்லாம் வாஷ் அவுட், அவ்வளோதான். நீங்களே அழிச்சிட்டிங்களா? உங்களுக்கு கொஞ்சம் பாதி விஷயம் கிடைச்சிருக்காது.
உங்களையும் ஏமாத்திருப்பாங்க. சும்மா கிடக்குதுங்களா? ஆல்ட்ரு பண்ணி விடுங்க. உங்களுக்கு தங்கச்சி இருக்காங்களா? தங்கச்சி இல்லைங்களா? பெரியம்மா பசங்க, பெரியம்மா லைனில் சகோதரர்கள் இல்லைங்களா? உங்களுக்கு யார் இளைய உறவு வராங்களோ, பெரியம்மா பசங்களோ சித்தி பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க பேர் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் வாங்குங்க. இப்படி செஞ்சு ஒரு ஆல்ட்ரு பண்ணி அந்த நேம் ட்ரேஷன் பண்ணிட்டு அப்புறம் அவங்க உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த இடத்த நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணி வீடு கட்டி விடுங்க. லாபம் வர என்ன கேளுங்க. புதன் யாருங்க? இளைய சகோதரமா? சுக்கிரன் யாருங்க? தங்கையா? உங்களுக்கு 11 யாரு? செவ்வாயா? செவ்வாய் உங்களுக்கு பகைதான். அப்ப இளைய சகோதரம், இளைய சகோதரி, அவங்களுக்கு பேரை நீங்க மாத்திரணும். அவங்க பேருக்கு மாத்திட்டு திரும்பவும் அவங்க தானக்கரையும் கூட பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு உங்க பேருக்கு மறுபடியும் மாத்தணும். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த இடம் ரெட்டிப்பான லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? அப்ப விட்டுருங்க. சரி, நான் தங்கச்சியா இருக்கிறவங்க கொடுங்க, நான் வேணா மாற்றி எழுதி தரேன். ஏங்க ஆர்டர் பண்ணி தரேன், அவ்வளோதானே. என்ன நம்புங்க, நான் என் பையன் அட்வொகேட் தான், நான் ஏமாற்ற மாட்டேன். வேணும்னா கொடுங்க, பண்ணித்தரேன், இல்லைன்னா விடுங்க. நெக்ஸ்ட் வேற என்ன கேட்குறீங்க? சூப்பர் கேள்வி கேட்டீங்க. நான் சொல்கிறேங்க. ஒரு வம்சாவளியில் ஒருத்தர் இறக்கிறதுக்கு முக்கியமான ரூல் இருக்குது. புதன் சம்பந்தப்படாமல் இறப்பு நிகழாது. ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக புதன் சம்பந்தம் இருக்கும். அவங்க லக்னமோ ராசியோ நட்சத்திரமோ அவங்க ஆயுள் ஸ்தானத்துக்கோ இல்லை கிழமையோ ஹோரையோ புதன் சம்பந்தப்படாமல் இறப்பு நிகழாது. ஏன்னா 12ஆம் இடத்துல யார் இருக்காங்க? புதன் நீச்சம் இல்லைங்களா? அதே நட்சத்திரனுங்க ரேவதி 4ஆம் பாதம், அங்கே வர்க்கோத்தமாகறாரா, 108வது பாதமாக வராரு இல்லைங்களா? ஸோ அதனால் புதன் சம்பந்தப்படாமல் இறப்பு நிகழாது. சரிங்களா? நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா 90 நாட்களுக்குள்ளால உங்கள் ரத்த உறவில் யார் கன்சீவ் ஆகுறாங்களோ அந்த ஆத்மா அங்கே போயிடும். அந்த கரு அவங்க தான். 90 நாளில் உங்கள் ஃபேமிலிக்குள்ளார சொந்த பந்தங்கள் ரத்த உறவில் யார் கன்சீவ் ஆகுறாங்களோ அந்த ஆத்மா அங்கே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறையும் நம்ம நினைவில் பண்ணுறீங்க. ஆனால் கண்டிப்பாக செய்யணும். வருடம் ஒரு முறை திதி கொடுங்க, தவறே கிடையாது. ஏங்க, அதாவது உடம்புக்கு வந்து பார்த்தீங்க வச்சுக்கோங்க, நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாதுங்க. ஆத்மா அதுக்காக நீங்கள் திதி கொடுக்குறீங்கன்னு இருந்துகிட்டே இருந்தால் எங்கேயுமே பிறப்பே நிகழாது. ஆமாம், 90 நாள் தாங்க ஒரு ஆத்மாவுக்கு. 90 நாள், அவ்வளோதான். உங்கள் ரத்த உறவுக்குள்ளே யார் கன்சீவ் ஆகுறாங்களோ அந்த ஆத்மா அங்கே தான் வந்து பிறக்கும். இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஒரு சன்னியாசி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வீட்டில் இருக்காங்க. திடீர்னு ஒரு கணவர் அந்த வீட்டில் இறந்துட்டார். 3 குழந்தைங்க அந்த அம்மாவுக்கு. எப்படிங்க குழந்தைங்க எத்தனை பேர்? என் கூட பேசிட்டே வரணும், அப்போ தான் கதை சொல்லுவேன். ஓகே? எத்தனை குழந்தைங்க? 3 குழந்தைங்க. இப்போது அவர் சிரமம். அந்த அம்மா வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊர் ஆண்கள் தப்பாகவே நடந்துக்கிறாங்க அந்த அம்மாட்ட. சரிங்களா? என்ன பண்ணுறா அந்த அம்மா, சரி எல்லாம் தப்பாக மூவ் பண்ண சொல்லிட்டு தாசி வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வருமானம் வருது, குழந்தைங்களாம் காப்பாற்றிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஊரறிய அந்த வேலை. இப்போ என்னன்னா சன்னியாசி உட்கார்ந்துட்டு இருக்காரு பாருங்க. அவர் என்ன பண்ணாராம், அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஆண் போனான்னா ஒரு கல் எடுத்து போடுவாங்களாம். அப்போ எத்தனை ஆண் போகிறாங்களோ அத்தனை கல் எடுத்து போட்டார். மழை மாதிரி குவிஞ்சிருச்சான். இப்போ அந்த சன்னியாசி இறந்துட்டார், மேலோகத்துக்கு போகிறார். சிவனுடைய தூதுவன் வராரு. வந்ததுமே அந்த பக்கம் நிறைய சாக்கடையாக இருக்குது, போய் சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி வேலையை கொடுத்துட்டாங்க. இவர் அங்கே செஞ்சு தானே ஆகணும். அங்கே போய் எது பேச முடியுமா? நான் உன்னையே நினச்சி உட்காந்துட்டு இருந்தேன், நான் தவம் இருந்தேன், விரதம் இருந்தேன்னு கேட்க முடியாது இல்லைங்களா? அவர் சாக்கடையை க்ளீன் பண்ண போயிட்டாராம். கொஞ்ச நாள் போனதுமே அந்த அம்மாவும் இறந்துட்டாங்க. வராங்க மேலோகத்துக்கு. இவருக்கு ஒரே ஆர்வம், நம்மளையே சாக்கடை க்ளீன் பண்ண போட்டாங்களே, இந்த அம்மாவுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு பார்க்கறதுக்கு வேகமாக வராரு. வந்து ஆசையாக பார்த்துட்ருக்கார். அப்போ சொல்கிறாரா, வராரு சிவன் தூது வந்து, நந்தவனத்தில் போய் பூ பறிச்சுட்டு வாமான்னு சொல்லி கையில் பூக்கூடையே கொடுத்தாங்களாம். வந்தது பாருங்க சன்னியாசிக்கு கோபம். நேராக வராரு. வந்து நான் உன்னையே நினச்சி இல்லை இல்லாமல்
நான் தவம் புரிஞ்சிட்டு இருந்தேன், என்ன சாக்கடை கழுவ போட்டுட்டீங்க, அவள் தாசி வேலை பண்ணிட்டு இருந்தா, அவளை போய் உன்னோட பூ பொறிக்கும் பூஜைக்காக நந்தவனத்துக்கு பூ பறிச்சு போயிட்டீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ சொன்னாராம், அந்த அம்மா தனக்காக செய்யலை, தன் குழந்தைங்களுக்காக செஞ்சாங்க. ஆனால் டெய்லியும் குளிச்சுட்டு ஒரு கற்பூரம் பற்ற வச்சு அழுவாங்களாம், என் குழந்தைக்காக தான் தொழிலை செய்கிறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு பாவம் மன்னிப்பு டெய்லி கேட்டாராம். இப்போ சொல்லுங்க, அந்த அம்மா சரியா இவர் சரியா? அந்த அம்மா தான் சரி. ஏன்னா தன் குழந்தைக்காக தான் வேலைக்கு போகும்போது தப்பாகவே பார்த்தாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதையே வேலையாக செஞ்சா, காசு வந்தது, குழந்தைங்களை படிக்க வச்சா, ஆளாக்கிட்டா. ஆனால் தான் பண்ண தினமும் என்ன பண்ணிட்டாங்க, மன்னிப்பு. இவர் என்ன பண்ணாரு, இது பார்த்தீங்கன்னா பழனிமலை போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீன் சாப்பிட்ட கதை தான். அது தெரியுமில்ல உங்களுக்கு? 2 பேர் காவடி எடுத்துகிட்டு போகிறாங்களாமா, மீன் பார்த்ததுமே ஒருத்தருக்கு மீன் சாப்பிடணும்னு ஆசை, காவடி இறக்கி வச்சுட்டு சாப்பிட உட்காந்துட்டாரு. ஆனால் இங்கே காவடி எடுத்துகிட்டு மேலே போனார் பாருங்க, அவருக்கு மீன் சாப்பிட்டோ மேலேயே எண்ணம், நிறையா மீன் தின்றுப்பான், அப்படி தின்றுப்பான், டேஸ்ட்டாக இருந்திருக்குன்னு. இங்கே மீன் சாப்பிட்டவனுக்கு என்னென்னா, அவன் காவடி எடுத்து மலைக்கு போயிருப்பான், சாமியை பார்த்துருப்பான்னு என்னம்மா. இது யாரு புண்ணியம், மலைக்கு போனவனுக்கா மீன் சாப்பிட்டவனுக்கா? இதுதான் கான்செப்ட். சரிங்களா? அப்போது உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதுவா செயல் மாறும், எண்ணங்கள் என்னவோ அதுதான் செயலாக மாறும். சரிங்களா? எதுக்காக இந்த கதையை சொன்னோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆத்மாவுக்காக வந்தோமில்லங்க. ஸோ என்னென்னா, ஆத்மாவுக்கு தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அவரோட அம்மா அப்பாவாகட்டும், தாத்தா பாட்டி ஆகட்டும், எந்த உறவாக இருந்தாலும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை நினைவு இருக்கு இல்லைங்களா, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அதனால் திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறதெல்லாம் வருடம் ஒரு முறை பண்ணுங்க, தவறே கிடையாது. முடிஞ்ச ஆடி அமாவாசைக்கும் பண்ணலாம், பொட்ட அமாவாசைக்கும் பண்ணலாம், தவறு கிடையாது. சரிங்களா? வருடம் 3 முறையும் செய்யலாம், மாதமும் செய்யலாம். ஆனால் ஒன்று பண்ணக்கூடாது, என்ன தெரியுங்களா, இறந்தவங்களுக்கு வீட்டில் படையல் போட்டு கும்பிடக்கூடாது. இறந்துட்டாங்கன்னா முதல் வருஷம் பண்ணுங்க, இல்லை 3 வருஷம் வரைக்கும் பண்ணுங்க. திரும்ப வீட்டில் படையல் போட்டு கும்பிடாதீங்க. வீட்டில் நீங்கள் படையல் போட்டு கும்பிட்றது நம்ம தான் சாப்பிடுவோம். ஆமாந்தாங்க, எல்லாம் சமைச்சுக்கோங்க, அதெல்லாம் ஒன்றா கலந்து கொண்டு போய் ஒரு ஆத்தோரத்தில் ஐயரை வச்சு தர்ப்பணம் பண்ணி கொடுத்துட்டு அங்கே காகத்துக்கு வச்சுட்டு நீங்கள் கொண்டு போன சாப்பாடை 4 பேர்த்துக்கு 10 பேர்த்துக்கு கொடுத்துட்டு வாங்க. வீட்டில் படையல் போட்டேன்னா அந்த ஆத்மா வந்து அழுகும். அந்த ஆத்மா வந்து, ஏன்னா வருஷம் ஒரு வரை நம்மளை தேடி வருவாங்கங்கிறது ஐது. ஏன்னா அந்த இதுக்கு வந்து இழப்பு கிடையாது, நம்மளோட நினைவு இருக்கு இல்லைங்களா, அவங்க வருவாங்க. வரும்போது நம்மளை பார்த்து அழுவாங்க. சரியான கடமை, சரியான பொறுப்பெல்லாம் செய்யாமல் போனவங்க இன்னும் வேதனைக்கு ஆளாவாங்க. அதனால் வருடம் ஃபஸ்ட்டு முறை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், படையல் போட்டு கும்பிடணும். தெரியாததுக்கு 3 தடவை பண்ணுங்க, அதுக்கப்புறம் வீட்டில் படையல் போடாதீங்க. சரிங்களா? ஓகே, வேற என்ன கேள்வி கேட்குறீங்க? முடிச்சுக்கலாங்களா? என்னங்க பார்த்தீங்களா, 2 பொருள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னல. நம்ம உங்கள் பேர் என்னங்கம்மா? மீனாட்சி. என் பேர் என்ன தெரியுங்களா? என்னங்க பார்த்தீங்களா? ஓகே, உங்களுக்கு நான் கிளாப் பண்ணிக்கிறேன். வேறு எல்லாருக்கும் டீ கிளாஸ் இருக்குது, தட்ட முடியாது யாருனாலையும், நானே தட்டிக்கிறேன். பரிகாரத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா 2 உணவு சாப்பிடக்கூடாது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயால் பொரித்த உணவு, சனி பகவான் ஆக்டிவேஷன்ஸ். சரிங்களா? ராகு ஆக்டிவேஷன், கேஸ் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கேஸ் வருது இல்லையா, பெப்சி, கொக்கோ கோலா, அதெல்லாம் கேஸ், சோடா, அதெல்லாம் ராகு ஆக்டிவேஷன். சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் 1 லட்ச ரூபா நீங்கள் பரிகாரம் பண்ணாலும் கூட வாஷர் பண்ணிடுவாங்க. என்ன காரணம்? அது பரிகாரம் பாயிண்ட் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க அண்ணா, டிஃபன் சாப்பிடுவாங்கம்மா அவங்க. அதோட வாங்க வேண்டாம், டிஃபன் சாப்பிடும்போது இட்லி வைக்கும்போது வைப்பாங்க உளுந்து வடை. உளுந்து யாரு? ராகுவா. சனி பகவான் எண்ணெயில் பொரிக்கிறாங்களா, டிஃபன்லேயே காலி ஆயிடுச்சு. அவ்வளோயே மதியம் சாப்பிடுவீங்க. அப்பளம் வைக்கிறாங்களா, அப்பளம் யார்? உளுந்து தானே, அப்பளம் உளுந்து தானே, எண்ணெயில் பொரிக்கிறாங்களா? சரிங்களா? அதனால் சும்மா வைக்கிற அப்பளம் கூட என்ன பண்ணிடுங்க, பரிகாரத்தை புஷ் பண்ணிடுமா. அப்போ ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடுங்க, பழங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு எண்ணெயில் பொறுத்த உணவுகளையும் கேஸ் உள்ள எந்த ஐட்டம் நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு பரிகாரங்கள் பலிதம் தருவது இல்லை. அதுவும் பரிகாரத்துக்கு உட்பட்ட ஜாதகம் இருக்குது, பரிகாரத்துக்கு உட்படாத ஜாதகம் இருக்குது. உங்கள் லக்னம் 5, 9 தசா புத்திகள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்திலேயோ அந்த 5, 9 லக்னத்துடையோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும்.
இல்லை உங்கள் லக்னத்துக்கும் ராசிக்கும் யோகாதிபதியான கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த இடத்துல இருக்கணும். இருக்கும்போது நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரம் தான் முழுதாக பலன் கொடுக்கும். அதே மாதிரி காலையிலிருந்து மதியம் 12க்குள்ளே பரிகாரம் பண்ணிடணும். உச்சி வேலைக்கு நீ செய்யக்கூடிய எந்த பரிகாரம் பலிதம் கொடுக்காது. ஏன்னா ஆத்ம கிரகம் இல்லையா சூரிய பகவான், இறங்கும் பொழுது பண்ணீங்கன்னா எந்த பலனும் இல்லை. அவர் ஏறும் பொழுது நீங்கள் செய்யணும். ஏன்னா அவர் தான் காலபுருஷருக்கே 5ஆம் அதிபதி, அந்த இடத்துல 9ல் ஆட்சி பெறாரு. இன்னொரு விஷயம் கேட்டிங்க அப்படின்னா 5ஆம் இடத்தில் தன் சொந்த நட்சத்திரம் இருக்குது. சிம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா உத்திரம் இருக்குங்களா, அது சூரிய பகவான் நட்சத்திரமா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவான் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புரட்டாதி 4ஆம் பாதம். 2 கிரகம் மட்டும்தான் சொந்த வீட்டில் ஸ்டார் வச்சுருக்காங்க, மற்ற கிரகங்கள் வச்சுக்கிறது கிடையாது. ஏன்னா குரு பகவான் வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 5, 7, 9 கொண்டான பார்வை பலன் இருக்கு இல்லைங்களா, அவர் ஒருவர் மட்டும்தான் ஒரு ஜாதகத்தில் சரம் ஸ்திரம் உபயம் 3 வீட்டையும் பார்ப்பார். மற்ற கிரகங்களுக்கு கிடையாது. ஏன்னா குரு பகவான் நியூட்ரலான கிரகம், எப்படி கொடுத்தாலும் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருவார். அதனால தான் குரு பார்க்க நன்மைகள் சொல்லுங்க, நன்மைகள் கோடி. ஏன்னா அவர் குரு பகவான் இல்லையா, காலபுருஷருக்கே பாக்யாதிபதி. அவருடைய அமைப்பும் நல்லா இருக்கணும். உங்கள் லக்ன ராசிக்கு குரு நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் குரு பகவான் பார்வை சிறப்பை தரும். அதனால் சரியான நேரத்தில் சரியான காலத்தில் சரியான நிமிடத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்களே உங்களுக்கு முழுமையான பலன் கொடுக்கும். சரிங்களா? எஸ், நல்ல உண்மை அதுதான். அது இன்னொரு விஷயம், யார் கைக்கு வரணும், யார் பார்க்கணும், அந்த அமைப்பிற்கு சொல்லுவாங்க 100 பேர்த்துக்கிட்ட பார்த்துட்டேங்க, எதுவுமே அப்படி கிடையாதுங்க. எங்கிட்ட சொல்லுவாங்க 100 பேர் 101 எங்கிட்ட பார்த்து பலன் கிடைக்காதுன்னா கிடைக்காதுமா, நீ 110 யாரை போய் பார்க்க, அங்கே தான் பலன் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி யாரையும் குறை சொல்லாதீங்க. இவங்ககிட்ட பார்த்தா கிடைக்கும், அவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கண்டிப்பாக ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலம் இருக்கும். அவங்க சொல்கிறத அவங்க ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். எல்லா ஜோதிடம் வச்சுக்கோங்க, ஜாதகம் வருதுன்னா அவங்க நல்லா இருக்குன்னு நினச்சிட்டாங்க பார்ப்பாங்க. உண்மைதானே? யாருமே கெடுக்க மாட்டாங்க, தப்பு நினைக்க மாட்டாங்க. அப்போ இவர் சொல்கிற ஒரு ஜாதகர் பார்த்து சொல்லும் பொழுது அவங்க சொல்கிற விஷயத்த சரியாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யோகம் கிடைக்கும். அது யாராக இருந்தாலும் சரி. எண்ணங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் வலிமை அதிகம். நீங்கள் நினைப்பீங்க கிடைக்கல எப்படிங்க கிடைக்கும், எந்த விஷயமும் கிடைக்காது, எனக்கு கிடைக்கும் நடக்கும்னு நினச்சாதான் உங்களுக்கு நடக்கும். அதனால் அந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு கேள்வி கேட்க சொன்னேன். பெருமாள் கோயிலில் உட்காரக்கூடாதுங்க, ஏன்னா லக்ஷ்மி கூட வருவாளுங்களாமா, அதனால் கூப்பிட்டு வந்துடலாம். பெருமாளுக்கு போது எல்லா பக்கம் உட்காந்துட்டு இருக்காருல்ல, பெருமாள் கோயிலுக்கு போனால் லக்ஷ்மி அம்சம், அங்கே போய் உட்காந்திங்க வச்சுக்கோங்க, குபேர முத்திரை பிடிச்சி தான் உட்காரணும். பெருமாள் கோயிலில் போய் தெரியாமல் உட்காந்துட்டீங்கன்னா, குபேர முத்திரையை பிடிச்சி உட்காந்திங்கன்னா உங்களுக்கு யோகம். தெரியாமல் உட்காந்துட்டா, இல்லைன்னா உட்காராமல் வந்துடுங்க, லக்ஷ்மி அருள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய யோகம் உங்கள் தலை விருட்சம். சரிங்களா? தலை விருட்சம் கேட்டிங்கன்னா ஒரு கருவறைக்குள்ளார நம்ம உள்ளே விடுவாங்களா? விட மாட்டாங்க இல்லைங்களா? அப்போ கருவறைகிட்ட என்ன பவர் இருக்கோ உங்களுடைய தலை விருட்சம் இருக்கக்கூடிய கோயிலில் அந்த மரத்துக்கடியே இருக்கும். சரிங்களா? தலை விருட்சம் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போனீங்கன்னா மேக்சிமம் 4 மணி நேரம் உட்காரணும். 4 hours. எங்கே தலை விருட்சம் இருக்கோ அங்கே கருவறைக்குண்டான பலன் இருக்குங்க. உள்ளே இங்கே விட மாட்டாங்க, 5 நிமிடம் தான் போயிட்டு வருவாங்க. நம்ம அங்கே போய் உட்காந்துக்கலாமா? அமைதியாக உட்காரணும். மனசுக்குள்ளே வந்து நினைக்கிற எண்ணங்களுக்கு வலிமை அதிகம். தவறாக நினச்சிங்கன்னா தவறாக தான் கிடைக்கும். எல்லாமே பாசிட்டிவாக நினைங்க. சரிங்களா? எனவே அனைவருக்கும் நல்வாழ்த்துகள். உங்களை பார்த்துட்டேன், நீங்கள் ஃபஸ்ட்டே கேட்டீங்க. சரி, கோயிலுக்கு போனால் என்னென்னு சாமிகிட்ட கேட்கணும்னு சொல்லியிருந்தேன். சாமிகிட்ட போனீங்கன்னா எப்படி கேட்கணும், என்ன கேட்கணும்னா, எனக்கு 16 செல்வங்களையும் கொடு, அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் கொடுன்னு மட்டும் கேளுங்க. என்னன்னு சொல்லி ஒருத்தர் வாழ்த்துக்கள் சொல்கிறான். 16 பெற்று நம்ம எங்கே போய் கேட்குறது? 16 கேட்போம், ஒரு 8வது கிடைக்கட்டும், ஜெயிச்சிருவோம் இல்லையா? அதனால் எந்தெந்த சாமி கோயிலுக்கு போனாலும் அந்தோடைய சாமியுடைய நாமத்துக்கு உண்டான உச்சரிப்புகள் சொல்லுங்கள். இப்போ சிவன் கோயிலுக்கு போயிட்டீங்க, ஓம் நம சிவாயன்னு சொல்லுங்கள். சரிங்களா? ஆனால் என்ன கேட்கணும்? 16 செல்வங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடு. வேறு எதுவுமே கேட்காதீங்க. எதுவுமே கேட்பீங்களா? இனிமேல் யாராவது என்ன கேட்பீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, இதையே கேளுங்க, கண்டிப்பாக இறைவன் கொடுப்பார். வாழ்த்துகள், வாழ்க வளத்துடன். எனது பெயர் மீனாட்சி, ஈரோட்டில் இருக்கங்க. என்னுடைய செல் நம்பர் 7708791654.
7708791654. வாழ்த்துகள், வாழ்க வளத்துடன். செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளைக்கு 9வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கத்தில் மிகவும் சிறப்பாக பரிகாரத்தை பற்றி பேசிய அனுபவ ஜோதிடர் ஜோதிட கலாமணி திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அம்மா அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. கனிமொழி அம்மா வாயிலாக